perform time series analysis and apply visualization techniques. ஸோ டைம் சீரீஸ் அனாலிசிஸ்னால் டேட் ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கணும். விஷுவலைசேஷன்னா லைன் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட் அது மாதிரி ஏதாவது 2-3 பிளாட்ஸ் வந்து அதில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி உங்கள் ப்ரோக்ராம் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன இருக்குன்னா, ஸோ நல்லா எல்லாம் இம்போர்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு நம்பி பேண்டாஸ் சிபான் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நான் ஒரு CSV ஃபைல் ரீட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஸ்டாக் டேட்டா வந்து CSV ஃபைல் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு CSV ஸ்டாக் ரிலேட்டடாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டாக நேம் கொடுத்து அந்த நேம் தான் இதில் கொடுக்கணும். அடுத்தது அதை ரீட் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து ஜஸ்ட் ஒரு ஹெட்டர் எவ்வளோ அந்த என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அந்த ஹெட்டரை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். 5 எலிமெண்ட்ஸ் டிஸ்பிளே 5 ரோஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபிகர் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபிகரோட சைஸ் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து லைன் பிளாட் வரைய போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லைன் பிளாட் வரைகிறேன். எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் செட் பண்ணுறேன், டைட்டில் செட் பண்ணுறேன், ஷோ பண்ணுறேன். அது இதே மாதிரி தான் அதே தான் இந்த இடத்துலையே வந்து ஸ்கேட்டர் பிளாட் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக வந்து இது வந்து என்னோடய ஸ்டாக் டேட்டா, ஃபைனலாக டேட்டா அவுட்புட் வந்து இப்படி இருக்கும்.